பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உம்முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்னு பின்னால எப்போது ஒன்ன தொட்டு பாட போற தன்னால செண்பகமே செண்பகமே. காலையில் அம்பரீஷ்க்கு மொட்டை போடுறோம். காலையில் மணி 3:30 மணி விடிகாலில் மொட்டை போட்டுருக்கோம். நீ மொட்டை போட்டு பழனி கோயில் பார்க்குறதா நீங்கள் இன்னைக்கோட விலாகு. ஏந்திரி மேலே ஏந்திரி இந்த பக்கம். குட் மார்னிங். இயர்லி மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். பழனியில இருந்து போன வீடியோலயே நாங்க பழனியில வந்துட்டோம் அப்படின்னு நாங்க வீடியோவை முடிச்சிருப்போம். இன்னைக்கு vlog வந்து காலையில பழனியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அம்பரீஷ் குட்டிக்கு மொட்டை போட போறோம். மொட்டை போட வீடியோ ஆட் பண்ற பாத்துங்க. இந்த பாரு மொட்டை போட்டு அம்பரீஷ் சார் ஹாய் சொல்ல அம்பரீஷ் எல்லாரும் ஏய்டா. ஹாய் சார். ஹாய் குட் மார்னிங் சார். காலையிலே போயிட்டு மொட்டை போட்டுட்டு வந்தாச்சு. 4 மணிக்கெல்லாம் எழுப்பி கூட்டு போய் மொட்டை போட்டுட்டு வந்தாச்சு. மொட்டை போட்டு வந்தோடனே மொட்டை போட்டுட்டு வந்ததுமே நம்ம ரூம் கோயில் பக்கத்துலயே ரூம் எடுத்ததால இங்கேயே வந்து எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோம். கரெக்டா இங்க பாருங்க 5 மணி ஷார்ப்பா 4 தெரியுதான்னு தெரியல 4:57 ஷார்ப்பா 5 மணிக்கு எல்லாருமே குளிச்சு ரெடி ஆயிட்டோம். 5 மணிக்கு தான் கோவில் ஓபன் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க நிறைய பேர் வந்து சமக்கூட்டமா இருக்கு போல. அதனால நம்ம 5 மணிக்கு போயிடலாம். ரோப் கார் தானே போறோம். ரோப் கார்னா 6-7 ஆகுமா பார்க்கணும். போயிட்டு ஸ்டெப்ஸ் ஆவி அங்க போனா தெரியும். நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஆமா சின்ன பிள்ளைல வந்திருக்கேன். அப்போலாம் ஞாபகமே இல்ல. எல்லாம் மாறி போச்சுல. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்ததால தெரியல. போனாதான் தெரியும். எங்கேயோ இவங்க 2 பேரோட அவுட்ஃபிட் காமிங்க. சூப்பரா இருக்கு Dress. பச்சை முருகருக்கு ஏத்த மாதிரி பச்சை வேட்டி. மாலை போட்டுட்டு இந்த பச்சை வேட்டி தான் கட்டிட்டு போவாங்க முருகர் கோவிலுக்கு. ஆமா நேத்து நாங்க வர வழியில எல்லாம் திண்டுக்கல்ல இருந்து எவ்வளவு பேர் நடந்து வராங்க. நம்மளால இங்க படிக்கட்டே ஏற முடியாம நம்ம ரோப் கார் எப்ப வரும்னு வெயிட் பண்றோம். ஆனா அவங்க சென்னையில இருந்து வேற ஊர்ல இருந்து பங்குனி உத்திரமுக்கு காவடி எடுத்துட்டு வராங்க. பங்குனி உத்திரத்துக்காக. ஆமா நம்ம அடுத்த வாரம்லாம் வந்திருந்தா ரொம்ப செம்ம கூட்டமா இருந்திருக்கும் பங்குனி உத்திரமுக்கு. சரி நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். இந்த பாருங்க எங்க அத்தை சைட்ல வாடாமல்லி கலர்ல வாடி போய் போன மாதிரி நிக்கிறாங்க. தூக்கம் இல்லை. எல்லாருக்குமே டயர்டு. நேற்று ஃபுல் டிராவல். இன்னைக்குமே காலையில எல்லாரும் 4 மணிக்கு எழுந்துட்டோம். 3 மணிக்கே எழுந்துட்டோம். எல்லாரும் கிளம்பி அடிச்சு சூப்பரா இருக்காங்க. சரி எங்க அம்மா பாருங்க கிளம்பி உட்காந்துட்டாங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நானும் ரெடி ஆயிட்டேன். அவ்வளவுதான் கிளம்ப போறோம். நம்ம கோயில் கீழே போயிட்டு ஏதாவது காஃபி குடிச்சிட்டு நம்ம ஹோட்டல்ல இருந்து கிளம்பி இப்போ ட்ரெயினுக்கு போறோம். 7 மணிக்கு தான் ரோப் கார் ஓபன். நாங்க வந்து 5:30 மணிக்கே கிளம்பிட்டதால இப்ப ட்ரெயின்ல போயிட்டு வரும்போது ரோப் கார்ல வருவோம். ஷேர் ஆட்டோல எப்படி உட்காந்துருக்கோம் பாருங்க. ஷேர் ஆட்டோல ஐயோ சரி பரவாயில்ல வேணாம். போன் வரைக்கும் ஆனா ஒரு காஃபி கடை நல்ல கிடையாது தெரியுங்களா. பூ வாங்கி வச்சிட்டோம். செமையா தலைவலி இது. காலையில் தூங்காதனால ஒரே தலைவலி. காஃபி குடிச்சாதான் தூங்கலையா. நைட்டு தூங்குன்னு சொன்னா எனக்கு போன் பார்த்தாலும் தூக்கம் வரும். நான் போய் அரை மணி நேரம் போன் பார்த்துட்டு இருக்கேன். நான் என் வேலையெல்லாம் இந்த பூஸ்ட் ஆமா இது பூஸ்ட் அம்பரீஷ் பூஸ்ட் இதுல 2ல போட்டுவாங்க. காலையில எல்லாரும் ஆத்திக்காங்க. அவன் பிஸில இருக்கான். பயங்கரமாவே இருக்குது. பூ மதுரை மல்லிங்க சம வாசனை. மதுரை மல்லினாலே வாசனை தானே. ஒரு முழம் 50 ரூபாய். என்னதுமா? ஏய் அங்க மேல தெரியுது பாரு பழனி கோவில். காலையில எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க பழனி கோவில. தெரியுது பாருங்க மேல வேல் தெரியுதா. அவ்வளவு தூரம் இப்ப நம்ம மேல போனோம். காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. இல்ல நம்ம ட்ரெயின்ல போறோம். ரோப் கார்ல போலான்னு பார்த்தா 7 மணிக்கு தான் ஓப்பனா. இப்ப மணி 5:45 தான் ஆகுது. அதனால வரும்போது அதுல வரலாம். மதுரை மல்லி தானேண்ணா? மதுரை மல்லி தானா? நம்ம ஊர் மல்லிக்கும் இந்த மல்லிக்கும் வித்தியாசம் இருக்கா? நல்லா அடர்த்தியா வாசனையா இருக்கு இல்லம்மா? எங்க அம்மா பாரு திருவிழால காண போன மாதிரி இருக்காங்க எங்க அம்மா. சரி காஃபி குடிச்சிட்டு ட்ரெயின் கிடைக்குதா இல்லை அதுக்கும் கூட்டம் நிற்குதான்னு தெரில. போயிட்டு பார்க்கலாம்.
என்ன பண்றாங்க இப்போ? சந்தனம் மொட்டை அடிச்சிட்டு சந்தனம் போடுறாங்க. நம்பிச்சு ஜில்லுன்னு இருக்கா? மேல பூசி அதை காஞ்சிடும் அப்படியே. இந்த இடத்துல கொஞ்சம் நம்பிச்சு பாரு. போதும் போதும். இங்க பாரு செல்லம். இங்க பாருடா தங்கம். ஆக்சுவலா ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கே ஒரு 7-8 கியூ நிக்குது. 2 மணி நேரம் ஆகுமா. அதனால இப்போ நாங்க கேபிள் காருக்கு போறோம். கேபிள் கார் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியா, ஆனா 7 மணிக்கு தான் ஓபன் ஆகுமா. 7 மணிக்கு தான் ஓபன் ஆகுமா. ஆனா நம்ம ட்ரெயின்ல நின்னாலுமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். அதே 7 மணி கணக்கு தான் ஆகும். அதனால கேபிள் காரே கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால கேபிள் கார்லயே போகலாம். இப்போ வந்து நாங்க பேட்டரி கார்ல போயிட்டு இருக்கோம். நம்ம ரூம்ல இருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்து கோவில் என்ட்ரன்ஸ்ல இறங்கியாச்சு. இப்போ கோவில் என்ட்ரன்ஸ்ல இருந்து இது வந்து ஃப்ரீ தான். இது கோவில்லயே வாங்கி விட்டுருக்காங்க. இது காமிங் இந்த ரோப் கார்ல பேட்டரி கார். இது ரோப் கார்ல பேட்டரி கார் ஃப்ரீ தான். இது வந்து நம்மள ட்ரெயின் வேணுனாலும் அங்கே கூட்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. ரோப் கார் வேணுனாலும் அங்கே கூட்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. இது ஃப்ரீ தான். இது சூப்பரா இருக்கு. நல்லா பண்றாங்க. கோவில் தேவஸ்தானம் வந்து மக்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ரோப் கார் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கு. மொபைல் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ண சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எமர்ஜென்சிக்கு வச்சிருக்கோம் நாங்க. தெரியல சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்றதா தான் சப்மிட் பண்ணிடுவோம். தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபோன் சப்மிட் பண்ண சொல்றாங்க. ஆனா ரோப் கார் கூட்டம் கம்மியா தான் இருக்கு. ட்ரெயினுக்கு தான் நிறைய கூட்டம் இருக்கு. இது ஆனா 7 மணிக்கு தான் ஓபன். இது வர நம்ம நிக்கலாம் இருங்க. சீனா மாட்ட இருங்க. அப்புறம் நடுவுல போய் மாட்டிப்பீங்க. சரி அவங்க போட்டு நடுவுல போய் மாட்டிப்பீங்க. ஓரமா நில்லு. பார்த்தாலே கேமரா கை எடுத்து என்ன பண்ணனும்? கை எடுத்து காட்டு. இல்ல அப்படியே காட்டு. இது அமுக்குதால. சரி சரி. மேல காட்டுங்க. அவ்வளவு. ஆப் அமுக்குது. 1 hour later. ஆஹா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. சாமி சூப்பர் தரிசனம் இல்ல? சூப்பரான தரிசனம். கிட்ட பார்த்தோம் சாமி. கிட்ட அப்படியே கண்ணே கலங்கிச்சு. கிட்ட சாமி பக்கத்துலயே என்ன பார்த்தோம். ஆமா. அப்புறம் வந்து நமக்கு சாமியோட பிரசாதம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. புளிசாதம், சக்கரை பொங்கல், அப்புறம் அது காமிங்க. மாலை, பூ எல்லாமே சூப்பரா பார்த்தோம். சம தரிசனம். செம்மையா பார்த்தோம். ஒரு மாதிரி அப்படியே சிலுத்திருச்சு முருகனை கிட்ட பார்த்தோம். நின்னு பார்த்தோம் ஒரு 5 நிமிஷம். எப்படி இருந்துச்சு ரேனா? சாமி நல்லா பாத்தீங்களா? சூப்பரா பாத்தியா? எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி சரி. இல்ல முருகன் எப்படி பாத்தீங்க? சூப்பரா இருந்து. முருகர் பேர் எனக்கே முருகர் பேர் தான் வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்தமா முருகனே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுச்சு. அதை விட வந்து இவங்க முருகரோட பிரசாதம் கிடைச்சிருக்கு. இது வந்து முருகர் மேல இந்த மாலை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு குடுப்பனை தானே. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிளம்புறோம் அவ்வளவுதான். உத்தரவு டைம்ல வந்து பார்த்தது ரொம்ப 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 ஹாப்பி. நான் பிரசாதம் எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கோங்க. முருகரோட பிரசாதம் எடுத்துக்கோங்க. நான் எனக்கே சரவணன் பேர் வச்சீங்க. அவங்க அப்பாவுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? முருகான்னு சொன்னாரு. எனக்கு வேணா சரணம் வைக்கிறாங்க. அப்படியா? சரி சரி. எனக்கு தெரியாது உண்மையாவே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க வாயில இருந்து கேக்குறேன் நான் இந்த வார்த்தையே. முருகான்னு வேணான்ட்டேன் நான். முருகான்னு சொல்லிருக்காரு. சரி. முருகா முருகன் வச்சிருப்பாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனியில நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வெளியில வந்துட்டோம். மேல அந்த முருகர் அதை காமிங்க. முருகர் இங்க தெரியுதா? முருகர் வேல். ஆமா பயங்கர ரஷ். செம்ம ரஷ். நிக்க கூட முடியல. அதுவும் டைம் ஆக ஆக இன்னும் அதிகமா வந்துட்டே இருக்காங்க. காவடி எடுத்துட்டு வரவங்க, பால்கோட எடுத்துட்டு வரவங்க, அங்க பிரதேசம் நிறைய செம்ம கூட்டம். ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த பங்குனி டைம்ல நாங்க முருகரை பார்த்தது. ஆமா மொபைல் வந்து நம்ம வச்சிருந்தோம்னாலும் பயமா இருக்கு. அதனால கொஞ்சம் கீழே போயிட்டு நம்ம எடுக்கலாம். சரி ஓகே போயிட்டு பாப்போம். ரோப் காருக்காக வெயிட் பண்றோம். வரும்போது ரோப் கார்ல வந்தோம். போகும்போது ரோப் கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆமா மிஷின் எவ்வளவு பெரிய மிஷின் இருக்கு. அது ஒரு மலர் கோயில் இருக்கு. என்ன கோயில்? இடும்பன். அப்படியா? அத பாருங்க மலர் ஜூம் பண்ணி. தாத்தா பழனி பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன்ல. ஒரு பஸ் இல்ல பிரைவேட் ஆம்னி பஸ். அந்த டூரிஸ்ட் பஸ் அதுல பார்க்கிங். கோயிலுக்கு வர பஸ் தான் பார்க்கிங். கோயிலுக்கு வர பஸ் எவ்வளவு வந்திருக்கு பாரு. கோயிலுக்கு வர பஸ் பார்க்கிங். நம்ம கார்லாம் வந்து ரூம் கிட்டே விட்டுட்டு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டோம். இது வந்து
கோயிலுக்கு வர பஸ்ஸஸ் மட்டும். சூப்பராக இடம். பச்சை பசேன்னு ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்கு. அடுத்தது இது வந்து வரக்காரு கீழே இல்லை ரெண்டுமே கீழே வர்றது தான். இந்த சைடு வந்து கீழே இருந்து வராங்க. இப்போ நாங்க வந்து அதுவும் கீழே தான் வரும். 2 வழி வந்துட்டு கூட்டிகிட்டு கீழே போயிடும். ஒரு ரவுண்ட் மேலே ஏறுது அப்புறம் கீழே அப்புறம் இறங்கு. ஏறுது இறங்கு. இல்லை அப்படியே அப்படியே வச்சுட்டா அப்படியே அதான் அப்படிதான் அப்படிதான். ரோப் கார்ல கீழே இறங்கிட்டு இருக்கோம். கை காமிங்க. அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு. ஃபோனை கட்டி அப்படி ரோப் கார்ல கீழே இறங்கிட்டு இருக்கோம். அவர் இறங்குது ஃபாஸ்டா இறங்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நல்லபடியா பழனி சாமி பார்த்துட்டு நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டோம். பஞ்சாமிர்தம் வாங்கலாம்னு சொல்லிட்டு சித்தநாதன் விபூதி, நிறைய விபூதி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, சித்தநாதன் எழுதியிருக்கோம்ல, அதுதான். ஆனா இங்கதான் பஞ்சாமிர்தமும் டேஸ்டா இருக்கும்னு சொன்னான் என் தம்பி. அவன் நம்பி வந்திருக்கேன். 2 வகை வந்தாமே. கல்கண்டெல்லாம் போட்டு வரும். கோயிலே தேவஸ்தானமோட பஞ்சாமிர்தமும் இருக்கு. நாங்க வந்து அதை விட இது நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில வந்திருக்கோம். சரி வாங்கி பார்த்தாதான் தெரியும். சரி, சித்தநாதன் விபூதி ஸ்டோர். பஞ்சாமிர்தத்தை நக்கி சாப்பிட்டாதான் டேஸ்டே. இது என்னன்னு கேட்டல, இங்க பாரு. இல்ல இரு, லைட்டா டேஸ்ட் பண்ணி பாரு. அதுக்கா பழனினா பஞ்சாமிர்தம் தான். இன்னும் அப்பெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கே வந்துட்டோம். டேரக்டா போய் மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறமா தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இந்த அக்கா கடை போட்டிருக்காங்க. பூரி இருக்கு, தோசை சூடா இருக்கு, வாங்க அப்படின்னாங்களா. அதனால சரி நம்ம மதியம் போயிட்டு சாப்பிட்றதுக்கு எங்கே போய் சாப்பிடுவோமோ, லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். அப்படியே நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பொன்னீஸ்ல தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்படியே ஆப்போசிட்லேயே இந்த அக்கா கடை போட்டிருந்தாங்க. சரி ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு போனால் மதியம் கொஞ்சம் லேட் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்பரீஷ் வேறு எதுவுமே சாப்பிடல. நாங்களாவது கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டாங்க. சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டாங்க, அது கூட சாப்பிடல. அதனால தோசை சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டு நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். கீழே ஒரே ஒரு தோசை சாப்பிடலாம் தான் போனேன். செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. சட்னி அவங்க ஏதோ வெங்காயமும் தக்காளியும் அப்படியே பச்சையாக அரைச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதை சாப்பிட்டோன்னே சரி பூரிக்கு இந்த சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும் சொன்னாங்க. அப்படியே ஒரு பூரியும் வாங்கிட்டேன். செம்ம பெரிய பூரி. ஒரு பூரி ஒரு தோசை சாப்பிட்டதே எனக்கு அடுத்தது ஒரு 2 வேளைக்கு சாப்பாடே வேணாம் போல, அவ்வளோ ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆனால் செம்ம டேஸ்ட்டு சட்னி. அந்த சட்னி இதனால ஒரு பூரி எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டேன். ஆமாம் போதும் வேணாம். அதுக்கப்புறம் மதியம் கிளம்புறோம். அவ்வளோதான், நம்ம விளாகையும் முடிக்க போகிறோம். என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா பஞ்சாமிர்தம். இது வந்து தேவஸ்தானம் பழனியோட கோவிலே கொடுக்குற பஞ்சாமிர்தம். இது வந்து நான் சொன்னோம்லங்க, அந்த ஃப்ரீலாம் இல்லை, இதுவும் காசு தான். இது வந்து சித்தநாதன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமஸ் கம்பெனி. இது கேபி சுந்தராம்பாள் அவங்க யார், அதாவது கிருபானந்த வாரியார்லாம் வந்திருக்காருங்க அவங்க. அப்புறம் இந்த பழைய அந்த பழம்னியப்பா பாட்டு பண்ணாங்கல்ல, பழம்னியப்பா ஞான பழம்னியப்பா, அந்த பாட்டி அவங்க தானே சுந்தராம்பாள், கேபி சுந்தராம்பாள் தானே அவங்க. அதெல்லாம் வந்ததால அந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். சிவாஜி கணேசனும் இங்கே தான் வந்து வாங்கி சாப்பிட்ருக்காரு. அதனால நாங்கள் ஃபேமஸான கடைன்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கோம், தெரியாது இல்லையா சில பேருக்குலாம். கோவிலில் நம்ம திருப்பதினா லட்டு எப்படி கோவிலே வாங்குறோமோ அது மாதிரி கோவிலே வாங்கிட்டு வந்து வாங்குற பிரசாதம் இது. சும்மா எது நல்லா இருக்குன்னு டேஸ்ட்டுக்காக நாங்கள் இது ஒன்றே ஒன்று தான் வாங்கணும். ஆனால் இதுதான் நாங்கள் எல்லாமே வாங்கியிருக்கோம். எல்லாருக்கும் ஒன்று. எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக டேஸ்ட் இதுதான் நல்லாயிருக்கு, இதுதான் நல்லாயிருக்கு, இதுதான் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு, இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இது கொஞ்சம் கட்டியா பலாப்பழம் வந்து பேரிச்சம்பழம்லாம் அப்படியே முழுசா நிறைய இருக்கு. இது வந்து கொஞ்சம் தண்ணியா அந்த அளவுக்கு பேரிச்சம்பழம்லாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸ்வீட்டா இருக்கிறதால எனக்கு பெருசாக டேஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். சரி ஓகே, அவ்வளோதான். இந்த பாருங்க, இந்த பாட்டில் தான் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கோம். 20 rupees. இது சும்மா தம்பி சாப்பிட்றதுக்காக நேந்திரம்பழ சிப்ஸ் வாங்கணும், அவ்வளோதான்.
நம்ம நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு பழனியில் வந்து வீட்டுக்கு நல்லபடியாக போய் சேரணும். இதோட நாங்கள் vlog-ம் முடிச்சுக்கிறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, நாங்கள் பழனிலேருந்து சென்னை போகிறதுக்குள்ள நாங்கள் 3 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். கோவில் எவ்வளோ பேர் அதெல்லாம் சொல்லணும்னா விளாக் பெருசாக போயிட்டே இருக்கும். எத்தனை பேர் வந்து பேசினாங்க தெரியுமா? ஒரு 10 பேராவது பேசினாங்க. வந்து பேசினவங்க 10 பேர், பார்த்துட்டு அவங்களே சொல்லிக்கிட்டவங்க அது 10 பேர் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செம்ம ட்ரிப்பு. எனக்கு என்னமோ இது டிவோஷனல் ட்ரிப் மாதிரி இல்லை, இந்த ரோப் கார்லாம் போயிட்டு வந்தது தீம் பார்க்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, நாங்களும் பழனிலேருந்து வெக்கேட் பண்ணி கிளம்ப போகிறோம். கண்டிப்பாக இந்த vlogலாம் வந்து நாங்கள் பழனிலாம் போயிட்டு வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போலாம் நாங்கள் சென்னையே வந்திருப்போம். ஓகே, பை பை.